அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். போய் வேலையை முடிச்சுட்டு வர வழியில் நாங்கள் எங்கள் காரை வந்து கேரேஜில் போட்டிருந்தோம் ஒரு சின்ன வேலையாக. அதுக்கு அவங்க போய் பார்க்க போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சும்மா நிற்கும்போது ஒரு செடியை பார்த்தேன். அந்த செடியில் அழகாக லேவண்டர் கலரில் ஒரு முட்டு விட்டுருந்துச்சு. அது பூவா முட்டா காயா எனக்கு எதுவுமே தெரில. அது ரொம்ப வெயிலாக இருந்தனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டுவோம், என்னென்னு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. டக்குன்னு வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா என்ன சும்மா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்கன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஊருக்கு வந்துட்டுருக்கேன். எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து உப்பளம் இருக்குது. உப்பளம்னு சொல்லுவோம் நாங்கள், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. உப்பளம் நல்லாயிருக்கும். அப்படி அந்த வழியாக தான் வந்து தான் எங்கள் ஊருக்கு போகணும். நான் உப்பளத்தில் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். சரியான வெயிலுங்க இன்றைக்கி, செம்ம வெயில். நாங்கள் வரையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 பேருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்தேன். வந்து ஈவினிங் சாப்பிட்டுக்குருவாங்க. இப்போ எங்கள் வீட்டு வாசலில் 5 அடியில் ஒரு சின்னதாக அழகாக செவன். இப்போ நைட்டு 8:45 ஆகிடுச்சுங்க. சரி சாப்பாடு வாங்கிட்டு சொன்ன ஹஸ்பண்ட்கிட்ட. அவங்க சவாரி போயிருக்காங்க, கார் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. அங்கே டிரைவிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சவாரி போயிருக்காங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க சொல்லிட்டாங்க நான் வரக்கு டைம் ஆகும் அப்படின்னு. சரி 8:45 ஆகிடுச்சு, டக்குன்னு ஒரு சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு உடனே அரிசி எடுத்து களைஞ்சி அடுப்பில் குக்கரில் வச்சுட்டு நாங்கள் வந்து குழம்புக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி தக்காளி சட்னி வைக்கலான்னு ரெடி பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். தக்காளி சட்னினா தோசைக்கு வைக்கிற தக்காளி சட்னி மாதிரி இல்லை, இது சாப்பாட்டுக்கு வைக்கிற தக்காளி சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி முட்டை எடுத்துகிட்டு டக்குன்னு 9:15க்குலாம் வேலையை முடிக்கணும், என்ன வந்துடுவாங்க. அதுக்காக டக்குன்னு தக்காளி பழத்தை எடுத்து டக்குன்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எப்போவுமே தக்காளிக்கு சட்னி வைக்கிறதுக்கு வந்து தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். அதனால் நல்லா அந்த தக்காளியை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா, விரல் பதிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நல்ல பழம். அதனால நல்ல பழமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 4, 5 தக்காளி இருந்தால் போதும் சட்னிக்கு. எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் எடுத்துட்டேன். இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு வெங்காயம் போட்டால் போதும், 2லாம் போடணும் அவசியம் இல்லை, 1 போட்டால் போதும். அப்புறம் என்னங்க, நம்ம எப்போவும் போல் ஆஸ் யூஸ்வல் தாங்க. தக்காளி பழத்தை கட் பண்ணிட வேண்டியதான், வெங்காயத்தை கட் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த சட்னிக்கு கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலை தான் நல்லா ஸ்மெல் வாசனையாக இருக்கும். அப்புறம் சைடிஷ் வந்து இந்த சட்னிக்கு கருவாடு பொரிக்கணும். கருவாடு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அப்பளம் பேட்டப்பளம் தான் என் மகா சாப்பிடுவாங்க. பாப்பா பேட்டப்பளம் தான் சாப்பிடும். பாப்பாக்காக பேட்டப்பளம், கருவாடு. எனக்கு வந்து சுண்டை வத்தல் பிடிக்கும். அதனால சுண்டை வத்தலும் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்போவாவது சடனாக சமைக்கணும் அப்படின்னாலே நான் வந்து தக்காளி சட்னி தான் சூஸ் பண்ணுவேன். அதான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். சாப்பாடுமே நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். நேற்று ஒரு வீடியோவில் ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லணும்னு சொன்னேன், அப்புறம் சொல்ல முடியாமல் போச்சு. ஃப்ரிட்ஜு வந்து என்கிட்ட பழைய ஃப்ரிட்ஜு ஒன்று நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி முன்னாடி வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜு கொஞ்சம் பழசாயிருச்சு. அதில் திங்ஸ் அதிகமாக வைக்க முடியல, ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜு. அதனால தான் நான் வந்து இன்னொரு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டேன். ஆனாலும் அந்த சின்ன ஃப்ரிட்ஜை எனக்கு தூக்கி போட மனசு வரலை. அது நல்லா தான் யூஸ் ஆகுது, ஆனால் வீணாலாம் போகல, நல்லா தான் இருக்குது. இடம் பத்தலைங்கிறக்காக தான் இன்னொரு ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுருக்கேன். ஆமாங்க, சுண்டல் வத்தல் பொரிக்கும்போது எப்போவுமே மூடி வச்சுப்பேன். ஏன்னா அது வந்து வெடிக்கும் சட்டுன்னு. அதனால மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து கருவாடை கழுவி சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணிவிட்டு பொரியல் பண்ண போகிறேன். கருவாடை பொரிச்சிட்டோமா, அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே என்ன பண்ணணும், தக்காளி சட்னி வைக்கணும். இந்த எண்ணெயோட இந்த ஆயிலோட கொஞ்சமாக தேங்காய் ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ நல்லா தக்காளி சட்னி வந்து நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே ஆயிலோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லாவே தாளிக்கணும். வெங்காயம் வந்து இந்த தக்காளி சட்னிக்கு கருகிடக்கூடாது, பொன்னிறமாலாம் வதக்கக்கூடாது. கண்ணாடி பதமாக வதக்கினா போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை மிளகாய் போட்டுக்கணும், பட்டை மிளகாய் பிச்சு போட்டுக்கணும். பட்டை மிளகாய் வந்து நான் எப்போவுமே ஒரு பாக்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். எப்போவுமே எல்லா பொருளுமே என்கிட்ட வந்து நிறையாவே இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அது மாதிரி நான் பட்டை மிளகாய் பிச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த தக்காளி சட்னியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரமுமே கிடையாது. மிளகாய் வத்தல் மட்டும்தான் போடணும். அது போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து அதில் போட்டுறணும். போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும்.
நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு அந்த லோ ஃப்ளேம்லேயே வந்து அந்த தக்காளியெல்லாம் மசியணும். தோல் தனியாக தக்காளி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படி வச்சு இப்போ பார்த்திங்களா நல்லா அப்படியே மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கரண்டி வச்சு அதை அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சுக்கணும். தக்காளி நல்லா மசிச்சு விட்டால் தான் அந்த சாரெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அப்புறம் மறுபடியுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மறுபடியும் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்கு ஊற்றணும். முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதோட உடனே சடனாக கடைஞ்சிடக்கூடாது. முட்டையை ஊற்றி கிண்டிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுமையாக வச்சுருக்கணும். அப்போ தாங்க வந்து அந்த டேஸ்ட்டே வரும். தக்காளி சட்னிக்குள்ளே டேஸ்ட்டே வரும். இப்போ நான் பண்ணுறேன், பார்த்துட்டே இருங்க. இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை ஊற்றணும். அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பட்டுக்குட்டி சலாமா பாட்டு பாடிட்டுருக்குறா. அவளுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குங்க. குக்கரில் சாதமும் வெந்துடுச்சுங்க. 3 விசில் வந்துருச்சு. நான் சமையலுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறேன்னா, ஸ்ரீ ராகவேந்திராங்கிற அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்குமே அந்த சாப்பாட்டு அரிசியவே நான் பிரியாணி யூஸ் பண்ணுவேன். இந்த அரிசி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்களா, முட்டையை ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும், தக்காளி மேலே அள்ளி இப்படி மெதுவாக போடணும். அந்த முட்டையோட வெள்ளை கரு வந்து அப்படியே வேகணும். அது வெந்துட்டால் நமக்கே தெரியும், திப்பு திப்பாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மஞ்சள் கருவை வந்து கொத்தி கிண்டி விடணும். இப்போ வந்து பிரித்து விட்டுட்டேன் எல்லாத்தையும். பிரித்து விட்டுட்டு அந்த மஞ்சள் கருவை கொத்தி விட்டுட்டேன். கொத்தி விட்டு சடனாக அப்படியே கிண்டி வச்சிடணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலேயே இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் சமையல்னால் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் என்னங்க, அப்பளம், வத்தல், கருவாடு எல்லாம் பொரிச்சாச்சு. அடுத்து தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சலாமாவுக்கு பசி வயிறை கொள்ளுது. கொஞ்சம் ரசம் இருக்குது. அந்த ரசத்தையும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சலாமா உனக்கு பசிக்குதாடி? சலாமாவுக்கு பசி எடுத்துருச்சுங்க. அப்போலேருந்து ரொம்ப நேரமாக கத்திட்டே இருக்கா. என்ன செஞ்சிட்ருக்காங்க, நம்மளுக்கு பசிக்குது சாப்பாடு தரலேன்னு. இப்போ பாருங்கள், அவளை திறந்து விடுறேன். எவ்வளோ ஸ்பீடாக வெளியில் வரான்னு பாருங்கள். பார்த்தீங்களா? எப்போ கதவை திறப்பாங்க, எப்போ வெளியில் வரலாம், எப்போ நமக்கு சாப்பாடு தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஜீவன் இவங்க தாங்க. என்ன பட்டுக்குட்டி, மேலே ஏறிட்டேன், வரியா? பசிக்குதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அக்கா உனக்கு சாப்பாடு தரேன். சாப்பாடு வெந்துடுச்சுங்க. இப்போது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துலாம். அங்கே பாப்பா டிவி பார்த்துட்ருக்காங்க, பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து நீங்கள் இந்த சிம்பிள் சமையலில் கரெக்டாக 8:45க்கு ஆரம்பித்து 9:05க்கெலாம் முடிச்சிட்டேங்க சாப்பாடை. பாருங்கள், தக்காளி சட்னி உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் வந்து க்ரோத் ஆகாமல் தான் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். இந்த கதை நான் முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். இப்போ வந்து அது வந்து ரீஸ்டார்ட் ஆனதுனால புது